ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கிராக் ஸ்க்ரூ ரூல் ஒன்று, இன்னொன்று பைட் சாவர்ட் லா, இது மூணுமே பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் நான் அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை பற்றி சொன்னால் அது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகல பாருங்கள். இது மாதிரி நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு வி டேக் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம ஃபிங்கர் என்செக்லிங் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபிங்கர் வந்து எப்படி நம்ம இதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன், இப்படி ரவுண்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். தம் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மேக்ஸ்வெல் லாஸ்லையும் பார்த்தீங்கன்னாலும் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்லையும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. ரெண்டுத்துலையுமே என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் எடுத்துருப்போம்னா, ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிட்டு அதில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிங் எடுத்துக்கிட்டு அந்த ரிங்கில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகிற ஒரு காயில்னு வச்சுக்கோங்களேன். காயிலில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி இருக்கும், ஓகே. சென்டருக்கு போக போக, அதாவது மூவிங் டுவர்ட்ஸ் சென்டர்னா ஆல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். இங்கே ஓரமாக வரும்போது என்ன ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் சர்க்கிளாக இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த இதில் சர்க்கிள் ஆகிற மாதிரி, இப்போ இது சொல்லணும்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், ஓகேவா. சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாகவும், அப்புறம் கிட்டக்க போக போக பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், உங்களுக்கு சர்க்கிளாக மாறிட்டு இருக்கும், ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைட் சாவர்ட்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம், டிபி ஈக்குவல் டு ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு. அந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. என்னென்னா, சப்போஸ் நீங்கள் பாயிண்ட்டு இஸ் ஆன் த கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேலே பாயிண்ட் பி பாயிண்ட் இருந்தாக்கா எந்த மாதிரி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சப்போஸ் பெர்பெண்டிகுலராக இருந்தாக்கா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்ப்போம். என்னென்னா, சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் பைட் சாவர்ட் லா, அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஓகேவா. அந்த மூணு டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னு பாருங்கள், நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் தான் இது. பி வெக்டர் ஃபஸ்ட்டு டிபி வெக்டர்னு போட்டிருப்போம். டிபி வெக்டர் இன்டகிரேட் பண்ணால் பி வெக்டர் கிடைக்கும். அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் டிபி μ0/4π ஐடியல் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். அந்த ஐடியல் சைன் தீட்டாக்கு பதிலாக டிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர்னு எழுதிக்கிட்டேன். இது நம்ம வெக்டரில் ஒரு ஈக்குவேஷன், அதங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸில் சப்போஸ் பி பாயிண்ட் இஸ் லைஸ் ஆன் த கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேலேயே பி பாயிண்ட் இருந்தாக்கா அப்போ தேர் இஸ் நோ ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் அண்டு ஆர் வெக்டர், ஓகேவா. ரெண்டுத்துக்கு இடையில எந்த விதமான ஆங்கிள் இருக்காது. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0, சைன் 0 0, அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0 தான். அப்போ டிபி வெக்டர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் கேஸ் 2ல சப்போஸ் பி லைஸ் பர்பெண்டிகுலர் டு த கண்டக்டர்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பி பாயிண்ட் இருந்தாக்கா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி, சைன் 90யோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆகும். அப்போ டிபி வெக்டர் ஈக்குவல் டு ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டாவோட வேல்யூ 1 ஆகிடும். இங்கே கே இருக்கும் இல்லையா, புக்கில் மிஸ் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இங்கே கே இன்ட்டு ஐடியல் என் கேப் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என் கேப்னா என்ன சார் அப்படின்னா, யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு போத் ஐடியல் அண்ட் ஆர் கேப், ரெண்டுத்துக்கு இடையில பர்பெண்டிகுலர் வெக்டர் தான் நம்ம என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் பைட் சாவர்ட் லா. கூலும்ஸ் லா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் லெசனில். என்னென்னா, சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. பைட் சாவர்ட் லால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே ரெண்டு ஃபீல்டு யூஸ் ஆகுது. ரெண்டு ஃபீல்டு யூஸ் ஆனாலும், ரெண்டு லா யூஸ் ஆனாலும் ரெண்டுத்துலேயும் சில ஒரே மாதிரியான குவான்டிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஒபே பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஒபே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் எலமெண்ட் ஐடியல், ஓகேவா. இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அது உங்கள் புக்கில் இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நிறைய டைமு ஓல்டு சிலபஸில் உங்கள் புக்கில் இருந்தது, அதை கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் we take a conductor Mn and current flowing through the conductor is I, ஓகேவா.
நெக்ஸ்ட் வி கன்சிடர் எ ஸ்மால் எலமெண்ட் டிஎல்னு வச்சுக்கோங்க. டிஎல் அப்படின்னு ஒரு ஸ்மால் எலமெண்ட் அந்த எம்என் கண்டக்டரில் கன்சிடர் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட், அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஆர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஆர் டிஸ்டன்ஸில் வி கன்சிடர் எ பாயிண்ட்டு பி அண்ட் ஓ டு பி பார்த்தீங்கன்னாலும் ஏ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து டிஎல்லோட சென்டர் பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆறு, ஓ டு பி வந்து ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் எலமெண்ட்டோடைய, அதாவது கனெக்டிங் பாயிண்ட் டிஎல் பி ரெண்டு கனெக்டிங் பாயிண்ட்டும் கண்டக்டருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா. ஓகேவா? இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. எம்என்ங்கிறது லாங் ஸ்ட்ரைட் ஒயர், ஐங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர், ஏங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ டு பி. நெக்ஸ்ட் டிஎல்ங்கிறது எலமெண்டல் லென்த்து, ஆங்கிள் தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டிஎல் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் எலமெண்ட், ஸ்மால் எலமெண்டால பி பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா டிபி ஈக்குவல் டு பேட்ஸ் அவட்ல யூஸ் பண்ணி எழுதுறோம். டிபி வெக்டர் ஈக்குவல் டு ஐடியல் மியூ நாட் ஐ பை 4 ஐடியல் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு இருக்கு. உங்க புக்ல இதை யூனிட் நார்மல் வெக்டர்னு கொடுத்துருப்பாங்க. யூனிட் நார்மல் வெக்டர்னா என் கேப் நம்ம எழுதுவோம், அதை நான் டேரெக்டாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்க, இன் ட்ரையாங்கிள் பிஓஏ இங்க இருக்கு இல்லையா, பிஓ இந்த பாயிண்ட் ஏன்னு சொல்றாங்க. ஓகேவா? பிஓஏ இந்த ட்ரையாங்கிளில் we find tan pi minus theta. அப்போ tan pi minus theta னா என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னன்னு பாருங்க, ஆப்போசிட் சைடு ஏ, அட்ஜசன்ட் சைடு எல். அப்போ ஏ பை எல் அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நீங்க என்ன செய்றீங்க, L is equal to tan pi minus theta ன்னு கீழே வந்துடும். அப்போ L equal to மைனஸ், இது மைனஸ் விட்டுருங்க, L by tan pi minus theta ன்னு வரும். tan pi minus theta-வை மைனஸ் tan theta அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அதனால இங்க மைனஸ் tan theta-ன்னு எழுதுறதுக்கு பதிலாக இங்க மைனஸ் வந்துடுது. அதனால இந்த டேர்ம் L equal to மைனஸ் a by tan theta கிடைக்குது. இதுல இருந்து L equal to எப்படி எழுதலாம், L equal to a cot theta-ன்னு எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by tan theta-ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 by tan theta-வை cot theta அப்படின்னு எழுதலாம். அப்போ L equal to மைனஸ் a அப்படியே இருக்கு, 1 by tan theta-வை cot theta-ன்னு எழுதுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா கண்டுபிடிங்க. இதே ட்ரையாங்கிள் பிஓஏலயே கொசிகன் தீட்டா கண்டுபிடிங்க. கொசிகன் தீட்டானா என்ன, ஃபர்ஸ்ட் சைன் தீட்டானா என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனிஸ் சொல்லுவோம். கொசிகன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ ஹைபாட்டனிஸ் பை ஆப்போசிட். ஹைபாட்டனிஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஆர்னு சொல்லுவோம், இது வந்து ஏ. அப்போ ஆர் பை ஏ. அப்போ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை ஏ, இல்லை ஆர் ஈக்குவல் டு ஏ கொசிகன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஎல் ஏ அப்படியே தான் இருக்கு. காட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு கிடைக்குது. மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ரிமைனிங் இதுதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இதில் ஆர் வேல்யூ, டிஎல் வேல்யூ அப்புறம் ஆர் வேல்யூ இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 become dB equal to mu naught I by 4 pi அப்படியே இருக்கு, ஐ அப்படியே இருக்கு இல்லையா, மியூ நாட். இங்கே ஒரு ஐ வருமா, இங்கே ஒரு ஐ வராது இல்லையா, ஏற்கனவே இங்கே ஐ போட்டோம், அப்போ இந்த திரும்ப ஐ வராது. டிஎல் வெக்டருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். டிஎல் வெக்டர்னா என்ன, ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா, அதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ஸ்கொயர்னாக்கா ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபார்முலாவில் இருக்க சைன் தீட்டா என் கேப் அதான் இங்கே எழுதி வைக்கிறோம். இப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கெட் கேன்சல்டு, ஏ ஸ்கொயரில் இருக்கிற அந்த பார்ட் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இங்கே ஏ இருக்கும். நெக்ஸ்ட் டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை அப்படியே இருக்கு. ரிமைனிங் இதில் இருக்கிறது இங்கே இருந்த சைன் தீட்டா என் கேப்பு, சைன் தீட்டா டி தீட்டா என் கேப்பு, இங்கே இருக்கிற ஏ அது மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ 5 பண்ணணும், தீட்டா 1ஓட வேல்யூ 5 பண்ணணும், தீட்டா 2ஓட வேல்யூ 5.2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.1லேருந்து 5.2 வரைக்கும் சேஞ்ச் ஆகிறதா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எலமெண்டல் லென்த் வரைக்கும் தானே எடுத்தோம், இதுவே நான் ஹோல் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறேன்னா தீட்டா 1 வேல்யூ 5.1, தீட்டா 2 வேல்யூ 5.2. நெக்ஸ்ட் இந்த 5.1 வேல்யூ 0, 5.2 வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துப்போம். இதை நீங்கள் அப்படியே என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதோட 5.1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா
0 ஆகிடும். phi 2 வேல்யூ வந்து 180 ஆகிடும். ஓகேவா? இது அப்படியே நீண்டுக்கிட்டே போகுதுப்பா. நீண்டுகிட்டே வந்தால் என்ன ஆகிடும்? இங்கே தீட்டாவோட வேல்யூ 0 ஆகிடும், பேரலல் ஆகிடும். இது நீண்டுக்கிட்டே போனாக்கா இந்த வேல்யூ வந்து பை ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வேற என்ன சேஞ்ச் ஆகுது பாருங்க. இன்டகிரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் டிபி இருக்கு, இன்டகிரல் டிபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். ஓகேவா? இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு பி வெக்டர் கிடைக்கும். மியூ நாட் ஐ பை 4πa அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். உங்கள் சைன் தீட்டா டி தீட்டா மட்டும் இருக்கு. இப்போ வேல்யூ எங்கேருந்து எங்கே மாறுது? 5.1லேருந்து 5.2க்கு ஆங்கிள் மாறுது, சைன் தீட்டா டி தீட்டா. சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்னா காஸ் தீட்டா கிடைக்கும். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணாக்கா மைனஸ் காஸ் தீட்டா கிடைக்கும். ஓகேவா? அப்போ மியூ0 பை இந்த வேல்யூ வந்து 5.1 5.2 மாறுது. 5.1 வந்து சப்போஸ் ஹோல் கண்டக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சாக்கா 5.1 வேல்யூ 0, 5.2 வேல்யூ பைன்னு கிடைக்குது. அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ0 ஐ பை 4πa இன்ட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொன்னோம்? மைனஸ் காசு. அப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 5.2 மைனஸ் 5.1 அப்படின்னு கிடைக்கும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை நான் மைனஸ் உள்ளார கொண்டு போகிறேன்னா 5.1 மைனஸ் 5.2ன்னு கிடச்சிரும். அதாவது காஸ் 5.1 மைனஸ் 5.2ன்னு கிடச்சிரும். அப்போ இதில் காஸ் 5.1 வேல்யூ என்ன சொன்னோம்? 5.1னா 0, காஸ் 0 0 ஆகிடும். காஸ் 5 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா பையா இருக்கு. பையோட வேல்யூ காஸ் 0 1, காஸ் பையோட வேல்யூ 1. சாரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் 0 வேல்யூ 1 ஆகும். காஸ் மைனஸ் பையோட வேல்யூ இது 0, அது பைனா -1, 0னா 1. அப்போ -1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் -1, அப்போ 2 ஆகிடும். ஓகே, அங்கே 4 இருக்கு. இந்த டேர்மோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே ரிமைனிங் 2 ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ0 ஐ பை 4πa. 4πaக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்? 2πa. ஏன்னா மேலே இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால 2πa நான் எழுதிக்கிறேன் இன்ட்டு என் கேப். இதுதான் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஆஃப் n லென்த்து, இல்லை இன்ஃபைனைட் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்ஃபைனைட் லென்த்தில் கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு கண்டக்டர்னால பி பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப் எடுத்துப்போம், இல்லை ஒரு ரிங் எடுத்துப்போம். அந்த ரிங்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.